கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 5ஆம் நாள் கூடுகையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல் கூறி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்ம வெளிப்பாடாக கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்படின்ற தலைப்புல ஆண்டவர் கொடுக்கிற இந்த நல்ல செய்தியை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அந்த வெளிப்பாடாக கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்படின்ற தலைப்புல யோவான் 5ஆம் அதிகாரத்துல 39வது வசனத்தை மையமா வச்சு நம்ம இந்த செய்தியை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். தேவன் எவ்வாறெல்லாம் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார், இதற்கான பதில் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு அடிப்படையாக ஒரு கேள்வியாக இருக்கிறது. முதலாம் நூற்றாண்டுகள்ல நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் ஆதியிலே அவருடைய சிருஷ்டிப்பின் மூலமாக அவரை வெளிப்படுத்தினார்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதன் மூலமாக அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சிருஷ்டித்த எல்லாமே அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது மனிதர்களாகிய நாம் பாவத்துல விழும்போது நம்மை மீட்கும்படியாக கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வெளிப்படையாக ஆண்டவர் நமக்கு முழுமையா அவர் கொடுத்தாரு. இந்த வெளிப்பாடு நமக்கு ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னு நமக்கு இல்லை அப்படின்னு இருந்தோம் அப்படின்னாக்கா, நம்ம பாவத்தினாலும் நம்மளுடைய குற்ற உணர்வுனாலும் நாம அவரோட பிரிந்து நம்ம என்னைக்கோ நாம் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா அழிந்து போயிருப்போம். அதனாலதான் ஆண்டவர் நாம பாவமே செய்தாலும் கூட ஆண்டவருடைய இரக்கத்தாலும் அவருடைய அன்பினாலும் அவர் நம்மள மீட்கணும் அப்படின்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவ வெளிப்பாடாக நமக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். வெளிப்பாடாக கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்படின்னா வார்த்தையாகிய கிறிஸ்துவை தான் அது குறிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். நம்ம யோவான் 17:3 நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்போ அந்த பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் இந்த தெய்வீக வெளிப்பாடு இல்லாம நாம என்ன செய்ய முடியாது அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா உணரவே முடியாது. அதனாலதான் இந்த வேதாகம் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா, சாதாரணமா இந்த வேதத்தை யாரும் எழுதல. வேதாகமம் தேவ ஏவுதலால எழுதப்பட்ட வார்த்தை. வேதாகமத்தின் நோக்கமே என்ன அப்படின்னா, இயேசுவை பற்றி நமக்கு சொல்வதும் அவரை வெளிப்படுத்துவதும் தான் அந்த நோக்கமே வேதாகமத்தின் நோக்கமே அதுதான். நாம யோவான் 5:39 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. அப்ப தேவ வார்த்தை இயேசுவில் இருந்து கிடைத்த வெளிப்பாடு அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா நாம அறிஞ்சிக்கலாம். இதனோட வரலாற்றில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகம் கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டுல இடைப்பட்ட காலத்துலதான் இது எழுதி இருக்க முடியும். ஏன்னா அப்போது இருந்த அந்த ரோம கிரேக்க யூத கலாச்சாரத்துல ரோம அரசாங்கத்துக்கு கீழ் இருந்த அந்த யூத மத தலைவர்கள்லாம் என்ன அவங்க இது பண்ணாங்க அப்படின்னா, இந்த யோவான் 5ஆம் அதிகாரம் 39 வசனத்தை அவங்க வாசிக்கும் பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் அவைகளே அப்படின்ற அந்த வேத வசனத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா, அந்த ரோம அரசாங்கத்தின் கீழ் இருந்த அந்த யூத மத தலைவர்களுக்கும் இயேசுவை பின்றவங்களுக்கும் ஒரு பதற்றம் நிலவுது. என்ன அப்படின்னா, எல்லா அதிகாரமும் நம்மளுடைய அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளாக அநேக காரியங்கள் தோன்றுது. அதன் பிறகு ஆண்டவர் அவர் செய்த அந்த அற்புதம், அவர் அதிகாரமா ஒரு குஷ்டரோகியை பார்த்து சுகம் கொடுக்கறதும், குருடருக்கு பார்வையை கொடுக்கறதும், இப்படியான காரியங்களை அவர் செய்யும் பொழுது
இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சவாலா இருக்கு. எப்படி நம்ம வந்து இந்த வசனத்தை வந்து நம்ம எப்படி வந்து ஏற்றுக்கொள்றது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவா இருக்கு. அது அவருடைய நோக்கமே என்ன அப்படின்னா நித்திய ஜீவனை மக்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுதான். அதனாலதான் வந்து ஆண்டவர் வந்து அந்த வசனத்தின் மூலமாக அந்த மத தலைவர்களை அவர் வந்து திருப்பணும் அப்படின்றத வந்து அவர் வந்து அந்த வசனத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்தாரு. இயேசுனுடைய அதிகாரத்தையும் அடையாளத்தையும் பற்றி கேள்வி எழுப்பின மத தலைவருக்கும் இயேசுக்கு நடந்த அந்த அந்த நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து யோவான் புஸ்தகத்துல வந்து நம்ம வந்து வாசிக்க முடியும். வேத வாக்கியங்கள் வந்து தம்மை பற்றி தான் பேசுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து சொல்றதுக்காகவும் அவற்றை வந்து ஆராய்ந்து அறிந்து நித்திய ஜீவனுக்கான வழியே அவங்க வந்து கண்டு கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த வசனத்தை வந்து அவங்களுக்கு வந்து மீண்டும் மீண்டுமாக வந்து அவர் வந்து சொல்றாரு. வாசிக்கலாம். லூக்கா 24 அதிகாரம் 27, 45, 44 இந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் அவங்க வந்து வாசிக்கும் பொழுது அப்ப தேவனுடைய மீட்பின் திட்டத்துடைய அடிப்படையா வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இத வந்து அவங்க சொல்றாங்க. அதன் பிறகு வந்து மேசியா குறித்த அந்த பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய ஏற்பாட்டுல வந்து நாம வந்து இந்த வசனங்களை வந்து அவர் வந்து வலியுறுத்துறாரு. இயேசுவை பற்ற வெளிப்பாடுதான் தேவனுடைய வார்த்தை என்பதை வந்து அவங்க புரிந்து கொள்வதற்கு வேதாகமத்தின் மைய நோக்கத்தை அவங்க வந்து கண்டிப்பா ஒத்துக்கொள்ளதான் வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தையும் வந்து அவர் வந்து முன்வைக்கிறாரு. நம்ம பார்த்தோம்னா ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தல் வரையிலான தேவனுடைய மீட்பின் திட்டம் தான் அங்க வந்து வெளிப்படுத்த நம்ம வந்து பாக்குறோம். தேவ வார்த்தை என்பது ஒழுக்க நியதிகளும் அல்லது கதைகளும் நிறைந்த ஒரு புத்தகம் அல்ல. மாறாக இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் இரட்சகர் என சீராக வலியுறுத்துகிற ஒரு வருணையாகும். இந்த இயேசு இந்த உலகத்தின் தோற்றம் முதலே இருந்த நித்திய ஜீவ வார்த்தை நம் மத்தியில வாசம் பண்ணுவதற்கு மாம்சத்தில் வந்தார் என்று யோவான் 1 அதிகாரம் 1-14 இந்த வசனம் வந்து நமக்கு வந்து விரிவாக நமக்கு வந்து சொல்றத நம்ம வந்து பாக்குறோம். இந்த இயேசுவின் தெய்வீகத்தையும் சிருஷ்டிப்பு மற்றும் மீட்பில் அவரது பங்கையும் இந்த வசனங்கள் வந்து நமக்கு வந்து வலியுறுத்துது. தேவ வார்த்தையானது ஒருவருடைய சிந்தனைகளையும் நோக்கங்களையும் பகுத்தறிவதற்கு உதவுகிற வல்லமையான ஜீவ ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கிறோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா வார்த்தையால நம்மள மாற்றத்தை உண்டாக்க முடியும். தேவனுடைய வார்த்தை தேவனுடைய நோக்கத்தையும் குணத்தையும் வெளிப்படுத்துவதாக 5:39 நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த யோவான் புஸ்தகத்துல 5 அதிகாரம் 39 நம்ம இன்னும் ஆழமா நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம இந்த ஒரு வசனத்தையே நம்ம மையமா வச்சு நம்ம அதை பார்த்தோம்னா அநேக காரியங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். தேவனுடைய வார்த்தை வந்து வெறுமனே எழுதப்பட்ட ஒரு வார்த்தையாக மற்றும் நம்ம வந்து பார்க்காம இயேசுதான் தேவன் என்பதால அவருடைய தேவனுடைய மீட்பின் திட்டத்தை தூதுவராக இந்த வார்த்தை வந்து நமக்கு வந்து அடையாளப்படுத்துகிறது. இயேசு ஒரு போதகரோ தீர்க்கதரிசியோ மட்டுமல்ல, மனு குலத்திற்கான தேவனுடைய செய்தி அவரிடம் மட்டும்தான் உள்ளது. இயேசுவையும் அவருடைய போதனைகளையும் நாம் புரிந்து கொள்ள பழைய ஏற்பாடு முக்கியம் என்பதையும் வலியுறுத்துகிறது. இந்த வசனம் சொல்கிற செய்தியின் நிறைவேறுதலான இயேசு மத தலைவர்களால் விசுவாசம் வைக்க வேண்டும் என்கிற சவாலையும் இந்த வசனம் வந்து அங்க சொல்வதா நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா இத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்ட மாத்திரம் இல்லாம அந்த மீட்பின் காரணர் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து அந்த இடத்துல வந்து அவர் வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விரும்புறாரு. நித்திய ஜீவனுக்கான வழியாகிய தம்மை பற்றி சாட்சியிடவே வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக இயேசு சொல்கிறார். இந்த வசனத்தின் பின்னணியை புரிந்து கொண்டால் அதன் அர்த்தமும் புரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் வந்து இந்த வசனத்திற்கு முன்னாடி வந்து 38 வருஷமா வந்து வியாதியா இருந்த ஒரு மனுஷரை வந்து அவர் வந்து சுகப்படுத்தும் போது அநேக கேள்விகளை வந்து அவர் வந்து அங்க வந்து எழுப்புறாங்க. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவர் வந்து சொல்றாரு, தேவகுமாரன் அப்படின்ற அதிகாரம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. மக்களிடம் வழி நடத்தவே வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக
39 வசனமும் நமக்கு வந்து அங்க வந்து அவர் எல்லாத்தையும் சுட்டி காட்டி அவங்களுக்கு வந்து சொல்றாரு. வேத வாக்கியங்கள் தான் அவருடைய அடையாளத்திற்கும் அவர் வருகை நோக்கத்திற்கும் ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த இடத்துல வந்து அநேக காரியங்களை வந்து அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்துறாரு. வேதாகமும் வெறும் வரலாற்று தொகுப்பையோ கவிதையோ அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்தும் வேதாகம் மீண்டும் மீண்டுமாக அவர் வந்து அந்த இடத்துல அவர் வலியுறுத்துகிற காரியம் என்ன அப்படின்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் என்று உண்டு அறிகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி இருக்கணும் அவைகளே அப்படின்ற அந்த வேத வசனத்தை தான் மீண்டும் மீண்டுமாக அந்த இடத்துல வந்து அவர் வலியுறுத்தி காட்டுகிறாரு. அதன் பிறகு நாமும் கூட நம்ம வந்து வேதத்தை நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, நம்ம வந்து ஆராயும் பொழுது, நாமும் கூட ஒரு வசனத்தோட ஒரு வசனத்தை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது கிறிஸ்துவ மையமா வச்சுதான் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம வந்து தெய்வ வார்த்தையை ஆராயும் போது ஒவ்வொரு வாக்கியமும் ஒவ்வொரு சம்பவமும் வந்து அவரை பற்றி தான் இருக்கு அப்படின்ற அந்த சிந்தனையோடு நம்ம வந்து அதை வந்து வாசிச்சு நம்ம வந்து தேடணும். அதுக்கு உதாரணமா நம்ம என்ன அப்படின்னு நம்ம எப்படி அதை ஆராயணும் பாத்தீங்கன்னா, ஈசாக்கு வந்து ஆபிரகாம் கிட்ட வந்து ஆண்டவர் வந்து பலியிட சொல்றாரு. அப்போ ஆபிரகாம் வந்து ஆயத்தமா இருக்கிறத பத்தி நம்ம வந்து வாசிக்கிறோம். அப்ப இதை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக வந்து கொடுக்க போறாரு, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் வந்து அவருடைய குமாரனை வந்து மறிக்க கொடுக்க போறாரு அப்படின்றத வந்து இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம வந்து அது வந்து புரிஞ்சிக்க நம்ம முடியும். அதன் பிறகு வந்து நம்ம சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது சிலுவையின் மத்தியில இயேசு அனுபவித்த அந்த பாடுகளையும் உணர்வுகளையும் நம்ம வந்து நம்ம வந்து உணர்ந்து நம்ம வந்து படிக்கணும். அப்ப வேத வசனங்களை வாசித்து வெறுமனே நம்ம வந்து அதை விட்டு விடாதபடி நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை வந்து பயன்படுத்த வேண்டும். தேவ வார்த்தை நம்மை மாற்ற நம்மை வந்து அனுமதிக்க வேண்டும். இயேசுவின் அன்பினாலும் கிருபையாலும் சத்தியத்தினாலும் நம்ம வந்து மனமாற்றம் அடைய வேண்டும். இயேசுவில் குணத்தையும் ஊழியத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும் அப்படின்றத வந்து இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்ம வந்து அநேக காரியங்கள் நம்ம வந்து வாசிச்சு அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற நோக்கமே இந்த வேதாகமத்தின் நோக்கமா இருக்குது. இது குறித்து எலிசபெத் அம்மையார் கூட ஒரு பதிவை வந்து சொல்றாங்க. வேதாகம இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியிடுவதாக எலன் ஒயிட் உறுதிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டு வசனங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்றன. அவர் முக்கியமாக கருதுகிற விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள உதவுகின்றன. இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்வதற்கு வேத வாக்கியங்களை ஆராய வேண்டும் என வலியுறுத்துகிறார். வேதாகமும் வேத அறிஞர்களாக மட்டுமல்ல, சாதாரண மக்களுக்காகவும் எழுதப்பட்டுகிறதென மாபெரும் போராட்டம் என்கிற புத்தகத்தில் எலன் ஒயிட் கூறுகிறார். ரட்சிப்புக்கு தேவையான சத்தியங்கள் நடுப்பகல் வெளிச்சம் போல மேல்மேலும் தெளிவாகிறது அப்படின்னு சொல்லி எலிசபெத் அம்மையார் வந்து இந்த ஒரு பதிவை வந்து இங்க சொல்லியிருக்காங்க. இந்த யோவான் 5:39 அந்த வசனத்தை வச்சு நாம எப்படி ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது, அப்போஸ்தலர் 4:12 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 10:14-15 போன்ற வசனங்களை கூட நம்ம வாசிக்கும் பொழுது இயேசுவே ரட்சிப்புக்கான ஒரே வழி அப்படின்றத நம்ம வந்து மீண்டும் மீண்டுமாக நாம வந்து அங்க சொல்றத நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ இந்த வசனம் மூலமாக நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து ஆண்டோடைய சத்தியத்தை சொல்லும் பொழுது நமக்கு வந்து முதல்ல வந்து இந்த வசனம் நமக்கு வந்து நல்லா தெளிவா நம்ம புரிஞ்சு ஆண்டவருடைய அந்த பாடுகளையும் அந்த உணர்வுகளையும் நம்ம புரிந்தா மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்னா, நம்ம வந்து இந்த வசனத்தை நம்ம மையமா வச்சு நம்ம வந்து ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதன் பிறகு இந்த வசனத்தை வாசித்து இயேசுவை அது சுட்டி காட்டுவதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை புரிந்து கொள்ளவும் இயேசுவை அதன் மையமாக உணர வேண்டும். அந்த வெளிப்பாட்டை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் கிறிஸ்தவர்களை பலப்படுத்தவும் ஒழுக்கப்படுத்தவும் அவசியம். ஊழிய பணியின் கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அது இயேசுவின் செய்தியையும் சுவிசேஷத்தில் அவரது பங்கையும் வலியுறுத்துகிறது. இயேசுவுக்கு மேலாக வைக்கிற மற்ற மத சடங்குகளையும் பாரம்பரியங்களையும் கண்டிக்கிறது. வேதாகமத்தை ஆராய்ந்து இயேசுவை சந்திக்கும்படி அழைக்கிறது. அவரே தேவனுடைய இறுதி வெளிப்பாடு. விசுவாசிகள் இந்த அறிவை பெறும்போது இந்த வெளிப்பாட்டை மற்றவர்களோடு பகிரலாம். வேத வாக்கியங்களை சிறப்பாக நாமும் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். தெய்வ வார்த்தை இயேசுவை
வெளிப்படுத்துகிறது. அவற்றை வெறுமனே வசனங்களின் தொகுப்பாக பார்க்கக்கூடாது. இயேசுவை மையமாக வைத்து தேவ வார்த்தையை ஆராய வேண்டும். அதன் மூலம் இயேசுவை காண முயல வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கையில இயேசுவின் போதனைகளை பயன்படுத்தி முதலாவது நம்மை அவர் நம்ம மாற்றுவதற்கு நம்ம அனுமதிக்கணுமா. அது ரொம்ப அவசியமான ஒரு காரியமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சுவிசேஷத்தை பரப்புவதற்கு ரொம்ப அவசியமான ஒரு காரியமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வலியுறுத்துறாங்க. நாமும் கூட இப்படி நாம ஆண்டவருடைய இந்த வசனத்தை நாம புரிந்து அறிந்து மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது இந்த வசனத்தின் மையமாக வைத்து நாம் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் இன்னும் அதிகமாக பரப்புவதற்கு நமக்கு உதவியா இருக்கும். இந்த இந்த செய்தியின் மையமாக வைத்து ஒரு கதையை சொல்லி நான் முடிச்சிடுறேன். பிபிஎஸ் நடக்கும்பொழுது ஒரு பாடம் எனக்கு கொடுத்தாங்க. அந்த பாடத்தை நான் பசங்களுக்கு எடுக்கும்பொழுது அது எனக்கு பசங்களுக்கு எந்த அளவுக்கு அது அந்த கதை போய் சேர்ந்துச்சுன்னு தெரியல. அது இன்றளவும் என் மனசுக்குள்ள எப்பவுமே இந்த 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 செய்தியை நான் படிக்கும் பொழுது எனக்கு அந்த கதை ஞாபகத்துல இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த செக்ஷனுக்கு மீட்டிங் போகும்பொழுது கூட ஊழியத்தை நம்ம எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்றத பத்தி கூட நான் அங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம ஒருத்தங்களை பாக்குறோம் அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம வேதாகமத்தை நம்ம சொல்லிதான் அவங்க சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு இல்லை. நம்ம நம்மளுடைய பேச்சின் மூலமாக நம்மளுடைய சிரிப்பின் மூலமாக கூட நம்ம ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியாக இங்க கூட ஒருத்தர் அவர் பேர் ஜுவான். அவர் இந்த மாமிச தொழிற்சாலையில வேலை பார்க்கறாரு. அவர் ஒரு மேனேஜரா இருக்கிறாரு. அந்த தொழிற்சாலையில செக்யூரிட்டி வாசல்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது எல்லாரும் சக தொழிலாளர்கள்லாம் எல்லாரும் அவர் கடந்து போகும்பொழுது இந்த மேனேஜர் என்ன செய்வாராம், அவரை பார்த்து எப்பவுமே ஒரு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போவது அவருக்கு ரொம்ப வழக்கமான ஒரு காரியமா இருந்திருக்குது. அதன் பிறகு அவருடைய காரியங்களை அவர் சரியா செய்வார். யாரை பார்த்தாலும் அந்த மேனேஜர் விசாரிக்கிறவரா இருப்பாராம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்களுடைய வேலை ஸ்தலங்கள் உங்களுக்கு எப்படி சரியா இருக்கா, இல்ல ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிச்சு எல்லாரையுமே அவ்வளோ நன்மைய ரொம்ப ஒரு நலம் விசாரிச்சு அங்க செய்யற எல்லாருக்கும் அவர் ரொம்ப ஒரு அன்பானவரா அவர் இருந்தாராம். அதன் பிறகு ஒரு நாள் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. இவர் எல்லாத்தையும் சரியா இருக்கா, எல்லாம் சரியா இயங்குதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இவர் சரி பார்த்துட்டே வரும்பொழுது இந்த குளிர்சாதன அறைக்குள்ள இவர் போறாரு. போகும்பொழுது அதுக்குள்ள அது எல்லாம் சரியா இயங்குதான்னு பார்க்கும்பொழுது அந்த கதவு தற்செயலா மூடியும் பொழுது இவரால் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த கதவு அவரால் திறக்கவே முடியல. அவர் கூப்பிடுறாரு, சத்தம் போடுறாரு. ஒரு காலகட்டத்துல அவர் அழுது கூட பாக்குறாரு. ஆனாலும் யாருமே அவங்களுக்கு உதவி செய்ய முடியல. ஏன்னா அவருடைய சத்தம் வெளியில யாருக்குமே கேட்கல. அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல அவ்வளவுதான், நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இந்த அறையிலேன்னு சொல்லி அவர் சோர்ந்து உட்கார்ந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த இந்த செக்யூரிட்டி ஒவ்வொரு அறையா தேடிட்டே வர்றாரு. பார்க்கும்பொழுது இவர் இந்த அறையில மாட்டிக்கிறத பார்க்கும்பொழுது இவர் உடனே அந்த கதவை திறந்து இவர் மீட்கிறாரு. மீட்டுட்டு அப்போ அவர் கேக்குறாரு, எல்லாரும் போயிட்டாங்க, நீங்க எப்படி என்னை காப்பாத்தணும் சொல்லிட்டு எப்படி நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, எல்லாரும் கடந்து போயிட்டாங்க, ஆனா நீங்க போகல அப்படின்றது எனக்கு நிச்சயமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஒரு நாள் கூட என்ன நீங்க உள்ள போகும்போதும் சரி வெளியே வரும்போதும் சரி எனக்கு குட் மார்னிங் சொல்லாம குட் ஈவினிங் சொல்லாம நீங்க போக மாட்டீங்க. அப்போ நீங்க உள்ளதான் இருக்கிறீங்க. ஏன்னா காலையில நீங்க வந்ததை நான் பார்த்தேன், வெளியே போறத நான் உங்களை பார்க்கல. அப்ப கண்டிப்பா நீங்க உள்ளதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிதான் நான் தேடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ அதன் மூலமாக அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அவருக்கு நன்றி சொல்றாரு. இப்போ நாம இந்த செய்தியை கேட்டோம் பாத்தீங்களா. இதன் பிரகாரமாக நாம கூட ஒன்னும் இல்லை, நாம வழியில நாம யாராவது பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட நம்ம அவங்க யாருன்னு தெரியலன்னா கூட
நாம அவங்கள பார்க்கும்போது ஒரு முறைப்பா பார்க்காம அன்பா ஒரு 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 ஸ்மைல் பண்ணா கூட அது கூட ஒரு ஊழியம் தான். நாளை காலகட்டத்துல அவங்க வந்து நம்ம வரலன்னா கூட அவங்க தேடுகிறவங்களா இருப்பாங்க. அப்படி நம்ம போலன்னா கூட மறுநாள் வரும்போது நீங்க ஏன் வரல அப்படி நம்ம அவங்க கிட்ட பேசும்பொழுது ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய அந்த அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தையும் அவங்களுக்கு சொல்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையும் அப்படின்றத நான் நம்புறேன். இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து நாம் ஆண்டவர் ஊழியத்தை செய்வோம். ஆண்டவருக்கு மகிமையா நாம் ஜீவிப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.